அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி யூனிட் 9 தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏழோ சேனலுங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குடும்ப நீதிமன்ற சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1982. எந்த திட்டம் விதவை மறுமண திட்டம் என்று கூறப்படுகிறது? ஆன்சர் தர்மபால் திட்டம். எந்த திட்டம் கலப்பு திருமண உதவி திட்டம் என்று கூறப்படுகிறது? ஆன்சர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம். தையல் இயந்திரத்தை இலவசமாக வழங்கும் திட்டம் எது? ஆன்சர் சத்தியவாணி திட்டம். ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் வழங்கப்படும்? ஆன்சர் ரூபாய் 1000. சமத்துவ சமுதாயத்தை நிறுவுவதற்கு எதிர்வினையாற்றுவதற்காக பலவீனமான குழுக்களால் மேற்கொள்ளப்படும் போராட்டம். ஆன்சர் சமூக நீதி. 7வது கொஸ்டின், வர்ண அமைப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் 4 வர்ண அமைப்பு. காலனித்துவ காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகம் டேஷ் என வகைப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பஞ்சமங்கள். 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த அரசியல் தத்துவவாதிகளின் ஒருவராக கருதப்படுபவர்? ஆன்சர் ஜான் ராவல்ஸ். மகப்பேறு நல சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1961. வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1961. குற்றவியல் நடைமுறை சட்டம் யாருக்காக போடப்படும் சட்டம்? ஆன்சர் பெண்களுக்காக. இந்து திருமண சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1955. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1948. சட்ட சேவை அதிகாரிகள் சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1987. அமெரிக்காவில் எந்த ஆண்டு உறுதியான நடவடிக்கை பெண்களுக்கு நீடிக்கப்பட்டது? ஆன்சர் 1967. ரயத்வாரி முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் தாமஸ் மன்ரோ. ரயத்வாரி அமைப்பின் உச்சநிலை அறிக்கைக்கு நியமிக்கப்பட்டவர்? ஆன்சர் பிரான்சிஸ் எலிஸ். இந்திய கிறிஸ்துவ திருமண சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1872. உடன்கட்டை எறிதல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? அதாவது பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃப் சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1987. தேசிய மகளிர் ஆணைய சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1990. ஏழை விதவைகளின் மகளின் திருமண உதவி திட்டம் எது? ஆன்சர் இவி மணியம்மையார் திட்டம். அனாதை பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் எது? ஆன்சர் அன்னை தெரசா திட்டம். தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 2008. பாதுகாவலர்கள் மற்றும் இளவர்கள் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1890. குழந்தைகள் சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1960. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1986. சிறார் நிதி சட்டம் யாருக்காக போடப்படும் சட்டம்? ஆன்சர் குழந்தைகளுக்காக. குழந்தை திருமண தடை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 2006. டேஷ் உரிமைகள் ஒருவரின் தோற்றம் அல்லது நிலையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் இந்த உரிமை பொருந்தும்? ஆன்சர் யூனிவர்சல், அதாவது பார்த்தீங்கன்னா உலகளாவியவை. மனித உரிமை ஒன்றுக்கென டேஷ் ஆகும், ஏனென்றால் ஒரு உரிமையை பயன்படுத்தும் போது மற்றொன்றை உணராமல் இருக்க முடியாது? ஆன்சர் சார்புடையவை. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் டிபெண்டன்ட். மனித உரிமைகளை உலகளாவிய பிரகடனப்படுத்திய டேஷை கௌரவிப்பதற்காகவே மனித உரிமை தினம் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஐக்கிய நாடுகளின் பொது சபை UN ஜெனரல் அசம்பிளி. மனித உரிமைகள் பிரகடனத்தில் டேஷ் சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் டி 30. டேஷ் என்ற சொல் ஒவ்வொரு நபருக்கும் அரசாங்கத்தின் சட்டங்களால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுகிறது? ஆன்சர் வாழ்வியல் உரிமைகள் சிவில் ரைட்ஸ். வாழ்வியல் உரிமைகளின் டேஷ் ஆகிய உரிமைகள் அடங்கும்?
ஸோ இது வந்து என்னென்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் டு லிவ் வாழ்வதற்கான உரிமை, அடுத்தது லிபர்ட்டி சுதந்திரம், மூணாவது அடிமை தளத்திலிருந்து விடுபடுதல். ஆன்சர் மேலே உள்ள அனைத்தும். இவற்றுள் எவை சமூக உரிமைகள்? ஆன்சர் கல்வி பெறும் உரிமை. வாக்களிக்கும் உரிமை, பேச்சுரிமை மற்றும் தகவல்களை பெறும் உரிமை ஆகியவைகள் டேஷில் அடங்கும். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா அரசியல் உரிமைகள், பொலிட்டிக்கல் ரைட்ஸ். தார்மீக மற்றும் பொருள் ஆர்வத்தை பாதுகாக்கும் உரிமை ஆகியவைகள் டேஷ் ஆகும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார உரிமைகள், கல்ச்சுரல் ரைட்ஸ். டேஷ் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் அல்லது மாநிலத்தில் குடியுரிமை பெறுவதன் மூலம் ஒருவர் அனுபவிக்கும் உரிமைகள் ஆகும். ஆன்சர் வாழ்வியல் உரிமை, சிவில் ரைட்ஸ். குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 2005. தமிழ்நாடு மாநில குழந்தைகள் ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 2012. இந்து சிறுபான்மை மற்றும் பாதுகாவலர் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1956. 1913 ராயல் கமிஷன் யாரால் தலைமை தாங்கப்பட்டது? ஆன்சர் அலெக்சாண்டர் கார்டவ். தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு டேஷ் என்று பிரபலமாக அறியப்பட்டது? ஆன்சர் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 2012. யுனெஸ்கோவின் கூற்றுப்படி ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் டேஷ் சதவீதம் வரை அதிகரிக்க உதவுகின்றன? ஆன்சர் 20%. டேஷ் சதவீதம் கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக 3% அதிகரிக்கின்றன? ஆன்சர் 10%. முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யார்? ஆன்சர் சாவித்ரிபாய் புலே. பெண்களுக்கான முதல் பள்ளி டேஷ் ஆண்டு துவங்கப்பட்டது? ஆன்சர் 1848. பெண்களுக்கான முதல் பள்ளி டேஷ் ஆல் துவங்கப்பட்டது? ஸோ மொத்தம் 2 பேர். யார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்ரிபாய் பூலே. ஆன்சர் ஏ மற்றும் பி. உலகின் முதல் பெண் பிரதமர் யார்? ஆன்சர் சந்திரிகா குமாரதுங்கா. விண்வெளிக்கு சென்ற உலகில் முதல் பெண் யார்? ஆன்சர் வேலண்டினா தெரெஷ்கோவா. எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட உலகின் முதல் பெண் யார்? ஆன்சர் ஜுங்கோ தபே. ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற உலகின் முதல் பெண் யார்? ஆன்சர் சார்லெட் கூப்பர். முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகிஷ்கார்வோ டேஷில் 5 மாணவிகளுடன் பூனேவில் SNDT பல்கழகத்தை தொடங்கினார்? ஆன்சர் 1916. மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண்? ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண்? ஆன்சர் சுஷ்மா ஸ்வராஜ். மாநிலத்தின் முதல் இந்திய இளம் வயது பெண் அமைச்சர்? ஆன்சர் சுஷ்மா ஸ்வராஜ். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் டேஷ் ஒன்றிணைந்த மாகாணங்களில் பொறுப்பாளர் ஆனார்? ஆன்சர் சரோஜினி நாயுடு. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர்? ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? ஆன்சர் இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி? ஆன்சர் கிரண் பேடி. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்? ஆன்சர் மதர் தெரேசா. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர்? ஆன்சர் ஆனி பெசன்ட். உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி? ஆன்சர் மீரா சாஹிப் ஃபாத்திமா பிவி. பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் எந்த ஆண்டில் திருத்தப்பட்டது? ஆன்சர் 2019. முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் டேஷ் என அறியப்பட்டது? ஆன்சர் காகா கேல்கர் கமிஷன். குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 2009. தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 2007. சமூக உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1955.
கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்புச் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1976. சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கான தேசிய ஆணைய சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 2004. 4 வர்ண அமைப்பின் பிரிவு என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பிராமினர்ஸ், 2வது சஸ்திரிகள், 3வது வைசியர்கள், 4வது சூத்திரர்கள். ஸோ அனைத்தும் ஆப்ஷன் டி. காலனித்துவ காலத்தில் யார் தீண்டாமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கருதப்பட்டனர்? ஆன்சர் பஞ்சமங்கள். தேசிய சிறுபான்மை ஆணைய சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1992. வக்ஃப் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1995. இந்திய மறுவாய்வு கவுன்சில் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1992. மனநல சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1987. சுயமரியாதை இயக்கத்துடன் இணைக்கப்பட்ட கட்சி? ஆன்சர் நீதி கட்சி. நீதி கட்சியின் நோக்கம்? ஆன்சர் கல்வி பிராமண பிரதிநிதித்துவத்திற்கான எதிரானது. ஆன்சர் டி. நீதி கோட்பாட்டை உருவாக்கியவர்? ஆன்சர் ஜான் ராவல்ஸ். மக்களின் சட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஜான் ராவல்ஸ். நீதி கோட்பாடு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1971. முதல் திருத்தச் சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? ஆன்சர் 1951. வாக்கியம் மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 திருத்தங்களை மேற்கொண்டது. ஸோ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு டேஷ் உரிமையினை அளித்தது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சம உரிமையினை அளித்தது. காக்கா கலோக்கர் கமிஷன் டேஷ் அன்று அமைக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் 29 ஜனவரி 1954. பாராளுமன்றத்தின் 124வது திருத்த மசோதா டேஷுக்கான 10% இடஒதுக்கீட்டை அங்கீகரிக்கப்பட்டது? ஆன்சர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவு, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன். சமூக நலத்துறை ஆணையின்படி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் குடும்ப ஆண்டு வருமானம் டேஷ் என நிர்ணயிக்கப்பட்டது? ஆன்சர் 90,000. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு உள்ளது? ஆன்சர் 69%. சுதந்திர இந்தியாவின் பிற்படுத்தப்பட்ட சமூக ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? ஆன்சர் காக கேல்கர். மக்கள் சட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1993. ஸோ இதோட இந்த வீடியோவை இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.